ஹஸ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எந்த ஜிஹாதுக்கு அதிகமான கூலி கிடைக்கும் என்று கேட்டதற்கு, எந்த ஜிஹாதில் அதிகமாக அல்லாஹு தஆலாவை திக்ரு செய்யப்படுமோ அந்த ஜிஹாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோன்பாளிகளில் அதிகமான கூலி யாருக்கு கிடைக்கும் என்று அவர் கேட்க, யார் நோன்பு இருக்கும் சமயம் அதிகமாக அல்லாஹுவை திக்ரு செய்கிறாரோ அவருக்கு என்றார்கள். பிறகு இதைப் போலவே தொழுகை, ஜகாத், ஹஜ், சதகா பற்றி கேட்கப்பட்டது. அல்லாஹு தஆலாவின் திக்ரு அதிகமாக செய்யப்பட்ட தொழுகை, ஜகாத், ஹஜ், சதகாவே மகத்தான கூலி பெற ஏற்றவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு ஹப்ஸே, திக்ரு செய்வோர் எல்லா நன்மையையும் கொண்டு சென்று விட்டனர் என்று ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். நீர் சரியாக சொன்னீர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபு ஹப்ஸ் என்பது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புனைப்பெயராகும்.